இப்போ வந்து நான் இட்லி மாவில் போண்டா செய்ய போகிறேன். திடீர்னு போண்டா சாப்பிடும் போல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இட்லி மாவு வீட்டில் இருக்க இட்லி மாவில் வந்து நம்ம செஞ்சுக்கலாம் உடனே. இது வந்து நேற்று அரைச்ச மாவு. நான் அந்த ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு எடுத்திருக்கேன் மாவு. இது என்னென்ன பொருள் போடலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து இந்த முக்கால் கப்பு கடலை மாவு அதை வந்து அதில் போட்டுக்கலாம். இது ஒரு 100 கிராம் இருக்கும். ஒரு அரை கப்பு அரிசி மாவு, இது ஒரு 50 கிராம் இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஓமம் வந்து நான் ஜீரகம் போடுவாங்க, இல்லாட்டி ஓமம் ஏதாவது போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் ஓமம் போடுறேன். இந்த ஓமத்தை இப்படி நல்லா அப்படி கையில் தேய்ச்சி விட்டுட்டு இப்படி போடுங்க, வாசமாக இருக்கும். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், கலருக்காக கொஞ்சம் இந்த ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன். இதில் உப்பு இருக்குது, பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு 2 வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 2 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன். சின்ன சைஸில் 2 பெரிய வெங்காயம், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி, இது எல்லாத்தையும் இதில் போட்டு பிணைஞ்சிக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம், பிசைஞ்சு பார்த்துட்டு தண்ணி பத்தலைன்னா தெளிச்சுக்கலாம். இந்த அளவு பிணைஞ்சிருக்கேன், எடுத்து இப்படி போடுற அளவுக்கு. இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு பத்தலை, கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு, கொஞ்சம் பெருங்காயம் நான் போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இது ஆப்ஷனல் தான். கொஞ்சம் பெருங்காயம். இப்போ இதையும் நல்லா கலந்துக்கலாம். வந்து கடாய் அடுப்பில் வச்சு எண்ணெய் சூடாகிட்டு இருக்குது, சூடாகவும் இதை போட்டுடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. இப்போ வந்து போட்டுடலாம். உங்களுக்கு இப்படி சப்போஸ் கையில் போட வரலைன்னா ஒரு சின்ன ஸ்பூனில் கூட எடுத்து போடலாம். சீக்கிரம் வெந்துடும். இப்போ திருப்பி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா சகப்பாயிடுச்சு. உங்களுக்கு வந்து சப்போஸ் இந்த மாதிரி போட்ட உடனே எலும்பலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா சுப்ஸுன்னு வந்துடும். ஒரு சமயம் உளுந்து பத்தாமல் இருந்தால் கூட சரியாக வராது. அந்த லைட்டாக கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா போட்டால் நல்லா அந்த மாதிரி நல்லா வந்துடும். தீயை வந்து நல்லா மீடியமாக வச்சுக்கோங்க, ரொம்ப வச்சிங்கன்னா கறி போயிடும். எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு இப்படி எடுத்துக்கணும். எந்திரிச்சிடலாம். இப்போ வந்து செகண்ட் பேஜ் போட்டிருக்கேன். இந்த இதுவும் நல்லா வெந்துருச்சு. இன்னும் செத்த நேரம் வேகவும் இதையும் எடுத்துடலாம். அடுத்து இருக்கமாவே இதே மாதிரி நல்லா போட்டு நல்லா முருகலை வேக வச்சு எடுத்துருங்க. தீ அதிகம் இல்லாமல் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா முருகலை வெந்துடும். இன்னும் கூட செத்த லேசாக வேகிறா இருந்தாலும் வேக வச்சு எடுத்துக்கலாம், போதும்னாலும் விட்டுடலாம். நல்லா இதே நல்லா முருகல் ஆயிடுச்சு.